முன்னணி நடிகையாக வலம் வருபவர் ஹூமா குரேஷி. கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியான கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் என்கிற இந்தி படம் மூலம் நடிகையாக அறிமுகமானார். முதல் படத்திலேயே திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற்ற ஹூமா குரேஷிக்கு அடுத்தடுத்து பாலிவுட்டில் பட வாய்ப்புகள் குவிந்ததால் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக உயர்ந்தார். பாரஞ்சித் இயக்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற காலா திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்தார் ஹூமா குரேஷி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காதலி வேடத்தில் நடித்திருந்தார். இவரது நேர்த்தியான நடிப்புக்கு பாராட்டுகள் கிடைத்ததோடு ரசிகர்கள் கூட்டமும் அதிகரித்தது. இதையடுத்து பாலிவுட்டில் கவனம் செலுத்தி வந்த ஹூமா குரேஷி 4 ஆண்டு இடைவெளிக்கு பின் மீண்டும் தமிழில் வலிமை திரைப்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். அந்த படத்தில் துணிச்சலான பெண் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த ஹூமா குரேஷி ஆக்ஷன் காட்சிகளிலும் டூப் போடாமல் நடித்து மாஸ் காட்டியிருந்தார். கோலிவுட் பாலிவுட் என கலைக்கு வந்த ஹூமா குரேஷி ரசிகர்களை கவரும் விதமாக அவ்வப்போது போட்டோ ஷூட் நடத்தி அதன் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். குரேஷியின் உறவினர் ஆசிஃப் குரேஷி டெல்லியின் நிஜாமுதீன் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். 42 வயதான இவருக்கு 2 மனைவிகள் உள்ளனர். கோழி வியாபாரம் செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு வேலை முடிந்து வீடு திரும்பிய ஆசிஃப் தன் வீட்டின் முன் வழியை மறித்தபடி பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் ஸ்கூட்டர் நிறுத்தியிருப்பதை கவனித்திருக்கிறார். இதேபோல் கேட்டின் முன் பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்கூட்டர் நிறுத்துவது தொடர்பாக ஆசிஃபுக்கும் அவருக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்துள்ளது. இந்த சூழலில் சம்பவத்தன்று மீண்டும் அதே இடத்தில் ஸ்கூட்டர் நிறுத்தியிருந்ததால் ஆத்திரமடைந்த ஆசிஃப் ஸ்கூட்டரை எடுக்க சொல்லி உள்ளார். இதனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் உச்சத்தை எட்டவே ஆத்திரமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு சென்று கூர்மையான ஆயுதத்தை எடுத்து வந்து ஆசிஃபின் நெஞ்சிலேயே குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஆசிஃப் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்திருக்கிறார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆசிஃபை காப்பாற்ற முடியவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் உஜ்வால், கௌதம் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.